செம்பரம்பாக்கம் ஏரிங்க, சென்னையில் இருக்க செம்பரம்பாக்கம் ஏரி. நம்ம வந்து மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இந்த பக்கம் இருக்கு, ரைட் சைடு. மேலே மீஞ்சூர், போரூர், வண்டலூர் போர்டு போட்டிருக்கு. நம்ம வந்து சென்னையினுடைய 2வது அவுட்டர் ரிங் ரோடுக்கு வந்திருக்கோம். அதனுடைய பிரிட்ஜு பாருங்கள். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து நம்ம சென்னைக்கு ஈஸியாக வரக்கூடிய வழியை தான் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கேன். இந்த பக்கம் போனீங்கன்னா பூந்தமல்லி. சென்னை அவுட்டர் ரிங் ரோடு, இதில் ரைட் எடுக்கிறோம். சென்னையில் வந்து அவுட்டர் ரிங் ரோடு 1, அவுட்டர் ரிங் ரோடு 2ன்னு 2 இருக்குதுங்க. அவுட்டர் ரிங் ரோடில் கனெக்ட் ஆகிட்டோம், மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம குன்றத்தூர் போகலாம். குன்றத்தூர், அனகாப்புத்தூர், பம்பல் போயிட்டு பல்லாவரம் போகலாம். குன்றத்தூரில் முருகன் கோயில் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநீர்மலை இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் திருநீர்மலை. நின்ற கோலம், நடந்த கோலம், பெருமாள் சயன கோலம், அதில் நமக்கு வந்து காட்சி தர்றார் திருநீர்மலை. அதுக்கும் போகிறதுக்கு வந்து இந்த ரிங் ரோடு வந்து ரொம்ப வசதிங்க. இதுதான் நம்முடைய மண் பேசும் மகத்துவம் பிபிசி சேனலில் வந்து நம்ம இதை நம்ம காட்சிப்படுத்தினிருக்கோம். சென்னை அவுட்டர் ரிங் ரோடு 2 மிக மிக நமக்கு வந்து வசதியாக இருக்குது பிரயாணம் பண்ணுறது. அப்படியே நேராக நம்ம போனோம்னா வண்டலூர் ஜூவில் உயிரியல் பூங்காவில் வந்து கனெக்ட் ஆகிடுது. நம்ம வந்து கிளாம்பாக்கம் புதிய பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கும் நல்ல வசதி. அதே மாதிரி நம்ம திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் நல்ல வசதியான ஒரு ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு. ரோடினுடைய ஒரு முனை பார்த்தீங்கன்னா அங்கே வண்டலூரில் ஆரம்பிக்குதுங்க. இந்த பக்கம் அதனுடைய அதர் எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணூர், அதை இது வரைக்கும் போகிறது, எண்ணூர் துறைமுகம் அது வரைக்கும். அப்படியே நம்ம ஆந்திராவுக்கு போயிடலாம். தடா, இந்த நம்முடைய நெல்லூர் ரூட்டுக்கு போயிடலாம். சென்னைக்கு வந்து ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க. அதாவது ரிங் ரோடு 1ம் சரி, இது நம்ம போயின்னு இருக்குது அவுட்டர் ரிங் ரோடு 2. இது வந்து தூய்மையாக வச்சுருக்கிறதுல நமக்கும் ரொம்ப பெரிய பங்கு உண்டு. நம்ம வந்து பிளாஸ்டிக் குப்பைகளையோ மதையிலோ வீசி எறியக்கூடாது. நம்ம வந்து மக்கள் வந்து நம்மளுடைய பொது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய சாலைகளை வந்து நம்ம அருமையாக நம்மளும் பராமரிக்கிறதுல பங்கு வகிக்கணும். ரொம்ப சுத்தமாக இருக்குது, எல்லாமே கிளியராக வச்சுருக்கோம். சென்னை அவுட்டர் ரிங் ரோடு ஃபேஸ் 1.
கீழே இறங்கிச்சு. சர்வீஸ் ரோட்டில் அவுட்டர் ரிங் ரோடில் இருந்து நம்ம தாம்பரம் வர்றதுக்கு இறங்கி. அடையாறு ஆறுங்க. சென்னையில் வந்து கூவம் ஆறு இருக்கு, அதே மாதிரி அடையாறு ஆறு இருக்கு. இது வந்து அடையாறு ஆறு சைடில் போகுது. தாம்பரம் கிண்டி, கிண்டி லெஃப்ட், தாம்பரம் ஸ்ட்ரைட். டி மேடவாக்கம், பெருங்களத்தூர். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க, சென்னையினுடைய இன்னொரு முனையமாக நம்ம வந்து உருவாகி வந்துருக்குது. எப்படி சென்ட்ரல் எக்மோர் இருக்கோ அந்த மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். தென் மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இங்கே தான் வந்து மெயின். NEPS Chennai, MEPZ. Odd chips. Chrome Pet.
குரோம்பேட் வந்திருக்கோம். சென்னை குரோம்பேட்டுங்க. நல்லா டி நகர் மாதிரி நல்லா டெவலப் ஆயிடுச்சு நம்ம குரோம்பேட்டு. சென்னையில் இருக்கக்கூடிய குரோம்பேட் எப்படி டி நகரில் எல்லா நிறுவனங்கள் இருக்கோ அந்த மாதிரியான பிராண்டட் ஷோரூம்ஸு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, எல்லா நிறுவனமும் நம்ம குரோம்பேட்டில் இருக்குது. பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் குரோம்பேட். சரவணா ஸ்டோர்ஸ் பாருங்க, முன்னாடி தெரியும். நிறைய இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு, போத்தீஸ் இருக்கு, அடையார் ஆனந்த பவன், பாலாஜி பவன், அது இதுன்னு இருக்கு. நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ். பேண்டலூன்ஸ். வந்து துரைப்பாக்கம் ரைட் சைடு மேலே பிரிட்ஜ் மேலே போயிட்டு போனால் துரைப்பாக்கம். ஸ்ட்ரைட் வந்து கிண்டி. சென்னை சில்க்ஸ் இருக்கு. விமான நிலையம் லெஃப்ட்டுங்க. விமான நிலையம் லெஃப்ட். மெட்ரோ இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. ஏரோ ஹப் ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டு இருக்குதுங்க. சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சென்னையினுடைய அடையாளம். உள்நாட்டு விமான நிலையம், உள்நாட்டு விமான நிலையம் ரெண்டு இருக்கு. மெட்ரோ ட்ரெயின். ஏரோ ஹப் வெஸ்ட் இருக்கு, இது மெட்ரோ ட்ரெயின். ஏரோ ஹப் ஈஸ்ட். மெட்ரோ ட்ரெயின் நிற்கிது பாருங்க மேலே. மெட்ரோ ட்ரெயினில் வந்தோம்னா ஏர்போர்ட்டுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். எந்த போகிறது வசதி இருக்குது. இது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்.
ஃப்ளைட் இறங்குது பாருங்க. ஃப்ளைட்டு